கடைசியாக ஃபேக் ஐடி வலையில் நானும் விழுந்துட்டேன். டீகோடிங் ரிச்சுவல்ஸ் எபிசோட் 5க்கு வந்து கண்டென்ட் இல்லாமலாம் இல்லை. ஆனால் எனக்கு இதை புலம்பியே ஆகணும். என்னன்னா ஒரு பர்டிகுலர் கிரியேட்டர் அக்கௌண்ட் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 21K அளவுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதில் நான் கூட ஒருத்தி. என்ன கதைனா, அவங்களோட ஐடி மாதிரி ஒரு ஐடியிலேருந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்தது. அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் உடனே ஃபாலோ பேக் பண்ணேன், யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அவங்கள பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு எனக்கு குஷி ஆயிடுச்சு. அவங்க டெக்ஸ்ட்லாம் அனுப்புகிறாங்க, ஹே தேர்னு. நானும் வந்து ஹே என்ன ஹோப் யூ டூயிங் வெல், வெரி நைஸ் டு கனெக்ட் வித் யூ அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் மெசேஜ்லாம் அனுப்புகிறேன். ஆனால் எனக்கு ரிப்ளை வரல அந்த மெசேஜுக்கு. ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு அவங்களோட அந்த அஃபீஷியல் ஐடியில் வந்து நான் வந்து ஸ்டோரியை பார்க்குறேன். சாம்பார் ஆப் எனக்குன்னு இருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஹேஷ்டாக் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்லாம் போட்டு என்னோட பேரில் வந்து நிறைய பேர் ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி ட்ரேடிங் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எதுவுமே நான் கிடையாது, 2 ஐடி தான் என்னோடது அப்படின்னு சொல்லி 2 ஐடி அந்த ஸ்டோரியில் டேக் பண்ணியிருக்காங்க. நான் எந்த அளவுக்கு அறிவாளினா இல்லை, அறிவாளின்னு கூட இல்லை, நான் எந்த அளவுக்கு ஆப்டிமிஸ்டான பர்சன்னா, நான் வந்து அந்த 2 ஐடி தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச ஐடியான்னு பார்க்குறேன். ஆனால் கடைசியில் அந்த ஐடி வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இல்லை இப்போது.